அடிக்கிறவன மறக்கிறதா கண்ணாடிக்கார பொண்ணு எட்டி போய் எங்க மாட்டேங்கிறான் போய் பெருமிச்சு அடிக்கிறவங்கள மறக்கனா கொஞ்சம் கோபம் தனியும் நிறுத்துவாங்க. ஊர் கொஞ்சம் எங்க தம்பி கொண்டா கேட்டா எப்பா செல்வா வச்சுங்க நீ உட்காந்து நின்னா யாரு மாறாய் மனமான படிக்க வண்டி வச்சு கட்டா நீ போன வை திரும்பாத கூட பஞ்சாயத்து போட்டு மறைக்கும் உன்னை மாரியாத்தா புயல் என்ன தள்ளோ அப்படின்னு எத்தோ பேசுறாங்க. அண்ணா 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 சகல அர்த்தமா ராஜா கூப்பிட்டாரு இதான் சொல்லிக்கிறேன் பேசிக்கிறா வரும்போது இத்தோடு இந்த வேலையை உனக்கு ரீஸ்ட் பண்ணி மாணிக்கம் கரித்துணையில் முடித்து அது ஒதுங்கி இருந்தது போல் பதுங்கி இருந்தேன். அதுக்கு முன்ன கரித்துணில முடிஞ்சு போட்டா மாணிக்கல் பெருமை தெரியுமா? அதனுடைய பிரகாசம் தெரியாது, பெருமை தெரியாது. இப்போ பார்த்தா ஆமா கரித்துணியா இருக்கும் துரியன் பின்னால் மாணிக்கமா இருக்கக்கூடிய உங்கள் ஒளி தெரியாமல் போயிடுச்சு. மாணிக்கம் மாணிக்கம் ஏறல மாணிக்கம் உணத்துல சரி அதெல்லாம் விடு. சரி நான் போவதற்கு தாம்பரம் கொடு. விட்டு பிரிவேனோ கட்டழகரே நாதா 20 வயசுல விட்டு தெரிச்சுட்டா. ஆமா ஜாதி கட்டவன் படப்பட்ட ஜாதி தாய் தந்த பேர் தெரியாது. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த அம்மா இல்ல இப்ப 60 வயசுல வந்து விட்டு பிரிவேனோ கட்டழகரே நாதான்ற 50 மாசை வாரத்துக்கு காசு முடிச்சுன்னா சிரிக்கிறான். என்ன 50 ஆசை வரும்னா நம்ம வெச்சிலே சிரிக்கிறார் தான் பாருங்க.
பொருள்படுத்த முடியாது. இல்ல பொருள்பட்டுதான் ஆகணுங்க. இந்த பயணிக்காக பொருள்படுத்தணும். சரி ஆகணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் போயிட்டு வந்து 2 லிங்கி எடுத்தாந்து குத்துருவாங்க. இல்ல டமாட்டோ சொல்லவா, டமாட்டோ சொல்லல, உண்மையாவே இந்த கொண்டாடுறதுலாம் கிடையாது. எத்தாந்து குத்துவாரு. இல்ல ரோட்ல பார்த்தவங்க கூட மடக்கி, ஏன்னா இது நல்ல லிங்கி கட்டிக்கணும். இல்லப்பா எதனா கொஞ்சம் வாங்கிக்கப்பா இந்தாப்பா அப்படின்னு உண்மையாதான் பெருமைக்கு தான் சொல்றேன். குற்றங்கள் எத்தனை இருக்குது. ஆமா ஒரு ஏன்னா இந்தம்மா கதை சின்ன கதை. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கமா சொல்லிக்கிட்டே வந்துடலாம். ஆடுங்க. இவள் கேத்திவர்மனுக்கும் சொர்ணமாலாவுக்கும் பெண்ணாக பிறகுறான். ஆமாங்க. கேத்தி மருவ மகாராஜன் கோயந்தல் ரொம்ப தவம் பண்றான். ஆமா இந்த அம்மா பெண் சொர்ணமாலாவுக்கு கோயந்தல். ஆமாங்க. ரொம்ப நாளாக தவம் இருந்து ஒரே ஒரு பெண் குழந்தை பிறகு. ஆமா பார்த்தார். இந்த குழந்தை வந்து ஜனங்கள்லாம் வந்து பார்த்தாங்க. 56 தேசத்து மன்னரும் அவ்வளவு அழகா. ஆமாங்க. நம்ம பார்த்ததும் பொன் உருகி அந்த நகரமே உருதான். நம்ம அழக பார்த்து அதனால்தான் அவங்க பார்த்தாங்க. பொன்னுருவி இல்ல, பொன்னுருகி சொர்ணமாலா. ஆமா சுபாங்கனி அப்படின்னு பேர் வச்சு நாள் ஒரு மேனியம் போயிட்டு ஒரு ஒண்ணுமா வளர்த்து வருகிறார் மகாராஜா. தக்க பருவம் வாழ்ந்துட்டா. ஆமா கல்யாணம் பண்ணணும் முடிவு எடுத்தார். கேத்துவர்மா மகாராஜா பார்த்தார். கேத்திவர்மன் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ண வரமான்னு சொன்னார். உடனே பார்த்தார். இவர் கூட ரொம்ப நாளா ஒண்ணு கல்யாணம் பண்ணு சொல்லிங்கிறாராம். ஆமா அந்த அம்மா வேணான்னு சொல்லினே இருந்தாங்களாம். அது போல இந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்களாம். பார்த்தாரு. செய்துதாம ஆகணும்னு சொல்ற. இந்த அம்மா ஒரே பொண்ணாச்சு. ஆமா அப்பா 56 தேசத்து மன்னரை வரணும். மொத்த இளவரசங்க வந்து நிக்கணும். எனக்கு யாரு அழகாகிறாங்களோ அவங்க கைத்துல நான் மாலை போடுறேன். ராஜா அது பிரகாரம் பத்திரிகை போட்டார். உலகம் பூரா நோட்டீஸ் கொடுத்துட்டார். 56 தேசத்து மன்னர் வராங்க. உட்காந்துட்டாங்க. ஆமாங்க உட்காந்துட்டாங்க. நம்ம கையில மாலை கொடுத்துட்டாங்க. யாரு அழகாகுதோ அவங்க கைத்துல மாலை போடுதோ. நானும் போய்கிறேன் அந்த கூட்டத்துல. ஆமா என் தம்பி துரியோதனன் அவன் போய் உட்காந்துக்கிறான். ஆமா அவனுக்கு துணையா தான் நான் போய்க்கிறேன். ஆமா எனக்கு கல்யாணம் ஆசை கிடையாது. ஆமாங்க ஏன்னா நான் வயசு கெட்டுக்காரனுக்காக அவங்க செய்யறேன். ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. கல்யாணம் ஆசை இல்லையா? அப்ப நான் எங்க வயசு வேலைக்கார மாதிரி. ஆமா எனக்குன்னு ஒரு நாடு சாப்பாடு தான் அவனுக்கு. ஆமாங்க எங்க அப்பா பேரு தெரியாது, எங்க அம்மா பேரு தெரியாது. நான் எப்படி போய் கல்யாணத்துக்கு போக முடியும்? ஆமா அப்படியே அவன் என் தம்பி அண்ணன் வச்சுக்கிறான். 56 தேசத்து மன்னர் உட்காந்தாங்க. ஆமா துரியோதனன் உட்காந்தா துரியோதன பக்கத்தில் நான் உட்காந்து. ஆமாங்க மாலை எடுத்துக்கணும் வந்து ஆமா ஆமா ஒண்ணு தப்பு கிடையாது. என்ன நாடு? ஆமா இவர் தான் பக்கத்தில் இருக்கிற வைக்கல ஹைகோர்ட் வைக்கல. ஆமா அவரு அடி அடிக்கிறாரு. அதுக்குதாங்க மாப்பிள்ள நான் சொல்றது மட்டும் நீ சொன்ன டைம் ஆயிடும். இல்ல உடனே அடிக்கிறார். இந்த ராஜா எழுந்தார். ஐயா சுழவரம் என்பதோ பொது 56 தேசத்து மன்னர் உகானியரும். ஆமா பணக்காரன் என்ன ஓடுகிறான் யாரு கேட்க மாட்டீங்களான்னு இந்த ஆள் அழுகுறாரு. 56 தேசத்து மன்னர் எழுந்தாங்க. இந்த ஆளை தவிர 54 பேர் எழுத்து அடி துரியோதனை போட்டு அடிக்கிறாங்க. நான் பக்கத்தில் இருந்தேன். ஆமா அவனுக்கு உயிருக்கு மேலான நண்பர் எடிட்டேர் அந்த கூட்டத்தில். ஆமாங்க போனாய் பூர்வதை போல் புகுந்து. ஆமாங்க 52 அரசகுமாரர்களை அடிச்சு இந்த துரியோதனுக்கு ரத்தத்துல போட்டீங்க. ஏன்னா இவ்வளவு சுட்டாங்க. ஆமா தூக்கி போட்டு யாரால அடிப்பட்டான்? இந்த அம்மாவால. எவ்வளவு கையை பிடிச்ச தூக்கி வண்டியில போட்டீங்க. தட்ட ரத்தத்தை தட்டுனீங்க. அப்புறம் போய் நின்று போச்சு. ஆமா துரியோதனன் போய் உள்ள போய் நான் எழுந்துதான் வரேன். தம்பி துரியோதனா நீ ஆசைப்பட்ட பொண்ணு வந்து தாடி கட்டுறா தாடி கட்டுன்னு சொல்றீங்க. இவன் என்ன ஆச்ச தெரியல. எப்பா இந்த பொண்ணு எனக்கு வேணாம். பால பொண்ணு எனக்கு ஒன்று போச்சு. ஆமா இந்த பொண்ணு எனக்கு வேணான்றோம். சும்மா இருந்தாலும் இருந்திருப்பா. அங்கேயே யாருன்னா கல்யாணம் பண்ணிருப்பாளா? ஆமா சும்மாக்கர் உள்ள ரத்தத்தில் தூக்கி போட்டணுமா? ஆமா தூக்கி போட்டு அனுப்பாரு. நான் ஒண்ணு கேக்குறேன். சரிங்க சொல்லுங்க.
பூ பானை ஒரு பூ செட்டில் ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த பூவை வந்து நாய் பாதி சாப்பிட்டு பாதி எடுத்து நம்ம கட்டி குடிச்சிட முடியுமா? முடியாதுங்க. அந்த பூ என்ன பண்ணும்? நாய் துண்ண பாண்டது அந்த மாதிரி தான் காட்டணும். இவனை போய் காட்ட இந்த பொண்ணை இட்டாட்டோம். ஆமா. கேட்டுனாலும் அந்த நாடுக்கு போக மாட்டேன்றான். ஆமா. சுருவாதனா வேணான்றான். ஆமா. நான் தான் இந்த செடி இங்க தாலி கட்டினேன். ஐயா வேற என்ன பண்ணுது? இட்டாண்டு பொண்ணாச்சா? இட்டாண்டுக்குது. தாலி கட்டியாச்சு. ஆமா. அப்படியே குடும்பம் நடத்துறோம். நடத்துறீங்க. நல்லா செக்க சிவனடிக்கிற ஆளு. ஆமா. முத்தங்கார மாதிரி நல்ல லட்சு. ஆமா. அப்படியே வந்துவாரு. குழந்தைய பார்த்தா. ஆமாங்க. தங்க கூட எடுத்தா. ஆமா. ராஜாங்க வேலையா சுத்திங்கிறேன் நான். நீங்க வேலையா போறீங்க. தண்ணி எடுத்துக்கின்னு வரத்துக்கு போனா பாரு குளத்துக்கு. ஏண்டா குளக்கரையில போய் குளத்துல தண்ணி கொண்டு வச்சாங்க. 4 பொம்னாடி கொண்டாச்சாங்க. இந்த கண்ணாடி இந்த புழு கண்ணாடிக்காரன் மாரி. ஆமா. அவங்கள தண்ணி கொண்டாட போனாங்க பாரு. சொன்னாங்கிறாங்களா? இவ்வளவு அழகா இருக்கிறாரு. ஆமா. இவ்வளவு அடடா பொண்ணு மாதிரி இருக்கிறாங்களா? தங்கத்தே அப்படியே தட்டா தரலாம் மாறிக்குது. ஆமா. இந்த பொண்ணு யாரோ அப்பா அம்மா பேர் தெரியாதான். ஜாதி கட்டணும். அவன் ஜாதி என்னன்னு தெரியாது. பழப்பட்டியான் அவனை கட்டிக்கு நானு இவங்க பேசிட்டாங்க. ஆமாங்க. உன் ஜாதி கட்ட மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது. அந்த தவளை தீ வச்சா பாரு இடுப்புல. ஆமா. பாதி தண்ணி கே ஊத்தி வேகமா வர்றான். தம்மான்னு ஜாதி கட்டணும் கல்யாணம் செய்யறதுன்னு சொல்லிட்டு போனேன். இவர் தான் வாரி வாரி கொடுக்கறதுல கொடிவள்ளல் பேர் எடுத்துட்டாரு. 2 வரம் காட்டேன். ஆமா. முதல் வரம் என்ன கூட நீ பேசக்கூடாது. ஐயோ முதலுக்கே என்னமா இது? பயமொழி சொல்லுவாங்களாம். பொண்ணு குத்துட்டு ஏற்றி அர்த்தம் முதல் வரமே அதுவா? முதல் வரம் நீ என்ன கூட பேசக்கூடாது அப்படின்னு சரின்னு கொடுத்துட்டாரு. 2வது சாப்பாடு இன்னுமா நான் தான் செய்வேன். ஆனா எங்க ஐயா அது உனக்கு பரிமாற மாட்டேன். தோல் பெண்கள் தான் உனக்கு பரிமாறுவாங்க அப்படின்னு கேட்டேன். 2 வரத்தை வாரி கொடுத்துட்டார். 2வது நீ என்ன தொடக்கூடாது. சாப்பாடு அவங்க தான் போடுவாங்க. நம்ம கொடுத்துட்டா தட வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு போச்சா இதுவே மேல்றா. என் கூட்ட போய் பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேல ரோதனையா இருக்கும். அது இது இந்த கூட்டுலதான் அது இதுன்னு சொல்றாங்க. பாக்காத ஓட்ட அதுக்கு மேல லட்சணமா இருக்கு நம்ம வீட்டுல. டமாட்டோ சொல்றேன்னு பாக்குறவியா? இது வரைக்கும் எங்க வீட்டுல என் பொண்ணு எங்க மனைவி கூப்பிடுற மாதிரி யாருமே கூப்பிட்டுருங்க. ஐயா இந்த மேல்குள்ள புதூர்ல ஒரே ஒரு ஆள் அது போல கூப்பிடுறாங்க. கை தூக்கு சொல்லு என்னன்னு சொன்னாதானே. எங்க சம்சாரம் மாரி கூப்பிடுறவங்க இது வரைக்கும் பிறக்கவும் இல்லை வந்து வர போறது கிடையாது. வேற எப்படி கூப்பிடுறாங்க? மாமாவும் கிடையாது, யாங்கெல்லாம் கிடையாது, சாருன்னு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது வந்தாருன்னு வச்சுக்க மாறுபடிக்கா இருக்கிற வீட்டுக்கு தோற வீடு எதிரான்னு கேட்டாருன்னு வச்சுக்க தெரு வந்து நின்னாருன்னா போதும். ஆமா. எங்க சம்சாரம் கூப்பிடுறத பத்தினா எப்படியா இது வரைக்கும் யானை கூட சொல்ல தான் யாரும் 4 பேர் நிக்கிறாங்க. அது போல இப்பதான் 27 சொல்றான்னு நினைக்காது. 2 வாரம் வாங்கியாச்சு. ஆமா. வரம் வாங்கிட்டு முதல்ல மோசமா போச்சா? ஆமாங்க. அப்புறம் என்ன பண்றது? உடனே பார்த்தேன் சாப்பாடு ஆகாத தோய் பண்ணுங்க போட்டுங்கிறாங்க. நந்தனே ஒரு நாள் நந்தவனம் பார்க்க போறோம். ஒரு மரத்துல ஒரே கனி, ஒரு காய் காய்க்குது, ஒரு பழம் பழகுது, மாம்பழம். ஆமா. தோய் பண்ணுங்களான்ற சொல்றான். இந்த மாம்பழத்தை அத்தாடி சாப்பிடணும். ஆமா. தோய் பண்ணுங்க சொல்றாங்க. சொன்னாங்க ஒரே ஒரு கனி காய்ச்சிக்க கூடாது, அந்த கனியை சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா. நான் வேற வாழ்க்கை இதுதான் ஒரு கேடா. அது 3 வழி கூடுறாரு எடுத்துட்டு போய் போட்டேன். 4 பேர் பாதப்பட்டதுன்னா உங்க திருஷ்டி கையினாங்க. நான் வேற வாழ்க்கைக்கு திருஷ்டி தான் ஒரு கேடு அடின்னு சொல்லிட்டு கனியை கொண்டு வாங்கடின்னு கனியை கொண்டு வந்தாங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டோம் பாரு. அவ்வளவுதான். அதன் பிறகு ஒரு விதமான மயக்கம். மயக்கம் என்ன? அதுக்கப்புறம் மகாராஜா அந்த கனி புச்சித்தால் உன் மனைவி காமவர்க்கத்துல கம்பத்தை தூணெல்லாம் கட்டி கட்டி தயிரா. இந்த நேரத்துல வந்து உன் மனைவி பார்க்கலன்னு வச்சுக்கா நம்ம செத்தே போடுவான்.
ஐயோ தாலி கட்டினா ஆளாச்ச நானு வரங்கிறலாம் விட்டேன். விட்டுட்டீங்க. வரமாகிறமா நான் போக முடியுமா? போய் பார்த்தா வச்சுட்டேன். அலங்க மலங்க காலு கப்புறம் மீன் கிடைக்குது. உள்ள போனேன் முஞ்சுது. மரவு பூ மரவுலாம் கிடையாது. ஏதோ நந்து போச்சு கொண்டாச்சு. ஆமா ஏண்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருடம் கழிச்சது. குழந்தை ஒன்று பிறந்தது. துரியோதனன் பார்த்தா ராஜா அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா தான கர்ணனுக்கு என்று 32 மேல கச்சேரியோடு வருஷம் கொண்டாடுறோம். ஆமாங்க அண்ணன் குழந்தைய பார்க்கணும். ஆமா வந்தா வச்சு வாங்கி வச்சுக்கிறான். குழந்தை துரியோதனன் வாங்கி பாக்குறான். வாங்கி பார்த்துட்டு எப்ப கொடுப்பான் நான் பாத்துக்கிறேன். ஆமா அவன் மணி வேண்ட குத்துட்டான் பானுமட்டியாண்ட. ஆமா அந்த அம்மா வாங்கி கொண்டீங்கடா. ஆமா எட்டி பாக்குறேன். ஆமா இவ கட்டுக்கு வர தெரிய கூடாது. எட்டி பார்த்த பாரு அந்த குழந்தை பாருங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரா பானுமதி. ஆமா வாங்கி பார்த்தா என்னங்க 5 3 என்னாட்டுமே இருக்கிறான். அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையும் ஒரு கால் எங்க இருக்குது, ஒரு கையும் ஒரு கால் அவர் கையில் இருக்குது. குடல் எல்லாம் யாரும் இதுக்கு தீர்ப்பு நீ தான் சொல்லணும். சொல்லு நான் என்ன சொல்றேன். ஆம்பளை புள்ள தானே போனது. ஆமா ஆமா காலம் நெஞ்சியும் அவரான குத்துருங்க. ஜாதி காட்டி பார்த்தேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி திருமணம் அப்படி திரும்பும் போது இந்த முந்தாடு அவர் மேல எப்ப பட்டுச்சா கொஞ்சம் ஒரு முனை முந்தாணி பட்டு எது வரைக்கும் பட்டுதோ அது வரைக்கும் கீச்சு ஒரு நாளாச்சு இந்த முந்தாணி இவருக்கு போட்டுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடல. மூஞ்சி மேல விசிறி அடிச்சுட்டு போடுனா கூட என் மனம் இருந்திருந்தா எது வரைக்கும் பட்டுதோ அது வரைக்கும் கீச்சு பட்டு போச்சுன்னு கீச்சு செய்த கொட்டை எத்தனையோ இருக்குது. சரி விடுங்க மன்னிச்சுங்க. சிறியோர்கள் செய்த சிறு பிழைகளை எல்லாம் பெரியோர்கள் பொறுப்பது கடமை. யான் செய்த பிழையை நீங்கள் அன்பொருத்தர சாதித்தேன் என்று சொல்கின்றீர்களே
ஆதித்யன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ஆமா எனது மாமனார் என்றும் அம்மையான குந்தமாதேவி என் மாமியார் என்றும் ஐவர் ராஜாக்கள் என் மைத்துனர்மார் என்றும் நீர் ஆசை நாயகர் என்று இன்றுதான் அறிந்தேன் தெரிந்தேன். ஆமாங்க அத அறிந்த அரவக்கொடியோனுக்காக பரிந்து அவர் பேரிலே பஞ்ச பாண்டவர்கள் தம்பிமார்கள் என்று தெரிந்து அவர் பேரிலே நீங்கள் யுத்தத்திற்கு சென்றால் என்னன்னா பலன் உண்டு. பாபத்தை அனுபவிக்கும் பாம்பின் வாழ் பாபத்தை தீர்க்கலாமோ என் கொண்டவராஜா ஒரு சிறிய தீபத்தின் அருகிலே ஒரு பெரிய தீபட்டியை வைத்தால் தீபத்தின் வெளிச்சம் பிரகாசிக்குமா இல்ல தீபத்தி வெளிச்சம் பிரகாசிக்குமா? வயிற்றுக்காரி தீபத்துடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். விண்ணிலே கோடான கோடி நட்சத்திரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சந்திரனுக்கு இணையாக முடியுமா? ஒரு யார் சொல்லுவோம்? அதுபோல் நீங்கள் துரியனுடைய திரைமறைவிலே நின்று கொண்டு சிறிய தீபத்தை போலவும் நட்சத்திரங்களை போலவும் காட்சி அளிக்கின்றீர்கள். சந்திரனை போல் உலகம் எங்கும் பரிமளிக்க வேண்டும் என்றால் பாண்டவர்களுக்கு சேர்ந்துலாம். அவன் ஜெயிச்சுட்டு கட்டு விட்டு கட்டு மாறுறாள். நாங்களா சிவஜனா அடிவாய் ஆதி காலத்துல அதேதான். உயிர் போற வரைக்கும் அதேதான். நீ ஒண்ணுமே பார்க்க போறது இல்ல. நீ கட்சி விட்டு கட்சி மாறி பாரு. காலையில காட்டி எழுந்திருந்தா போதும். நாஸ்டா, மத்தியானத்துக்கு பிரியாணி, போயதுக்கு கோட்டு. என்ன ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய். நான் 5 கோடி வச்சுக்கிறேன். சைக்கிள் கட்டி அந்த கட்சி இல்லடா, மகாபாரத கட்சி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அப்படி சோற்றமா பேசி மறைக்கணும். அவ சொல்றது என்ன? பஞ்ச பாண்டவர் கட்சியிலே போய் சேர்ந்தல்லான்ற. ஆமாங்க. அப்ப என்ன சொல்லுவான் நாட்டு மக்கள் எல்லாம்? உண்டான் உறங்கினான். ஆமா. நாடு கொடுத்தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு போறான் பாரு. மோசக்கார பாவி. நல்லா இருக்கிற வரைக்கும் துண்ணு தான். இப்ப ஒண்ணு இல்லை. சொல்ல சொல்ல
தொண்டைகள் வார்த்தை தள்ளி போனவர் எவர்தான் மாண்டார் கண்டனை சொல்வாய் சொன்னே கணக்கமில்லாமல் தானே வைத்தியாரி என்னுடைய வார்த்தையை கேட்டு மாண்டவர் யார் மீண்டவர் யார் மன்மதா ஒரு நேரத்திலே மன்மதனானவர் சிவபெருமானிடத்திலே யுத்தத்திற்கு சென்றாராம். ரதி தேவியானவர் வேண்டாம் நாதா, நீங்கள் அங்கே சென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று தடுத்து நிறுத்தினாளா. நான் சென்றே தீர்வேன் என்ற சென்ற மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றி பொறியறியினால் எரிந்து அவருடைய அங்கம் இங்கே விழுந்ததினால் இந்நாட்டிற்கு அங்கதேசம் என்று பெயர் வந்திருக்கிறது. அதுபோல் என் வார்த்தையை கேளாமல் நீங்கள் அங்கே சென்றால் அன்று மன்மதனுக்கு என்ன கதி நேர்ந்ததோ அந்த கதி இன்று உங்களுக்கு நேரம் போக வேணாம்னு சொல்றேன். எங்க போறீங்க? வருவீங்களா வர மாட்டீங்களா? போறதான் போட்டோம். ஏன்னா வேணான்னு சொல்ல போறதும் போறீங்க. எந்த பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சுக்கிறேன், யாரு கையில சீட்டு கட்டி வச்சுக்கிறேன், யாருக்கு வட்டிக்கு கொடுத்து வச்சுக்கிறேன், எவ்வளவு பணம் எங்க கொடுத்து வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் சொல்லிட்டு மட்டும் கொடுங்க. நான் தான் அவர் பிஏ. என்ன கேளுங்க, ஸ்டேட் பேங்க்ல 60 கோடி, ஒரு 50 கோடி, ஒரு 17 கோடிக்கு ஒரு வீடு, அந்த இது பல்லவன பாலிடெக்னிக் அங்க ஒரு 10 லட்சத்து 10 கோடியில ஒரு வீடு,
நம்ம திருப்பனாங்காட்டுல ஒரு 25 ஏக்கரா விலை இருக்கு இனி. ஒரு புது வீடு என்ட்ரன்ஸ்ல கட்டி ராஜார் வீடு கண்ணாடி மாளிகை மாதிரி அது ஒரு 1.5 கோடி கட்டி செலவு பண்ணாரு. ஆனா வாழ்ந்த வீட்டை மறக்காம ஒரு செவரு ஓட்டியாவும் கீ வீரா மாதிரி அந்த தட்டு விட்டு அப்படியே வச்சுங்கிறாரு. ராஜியான வீடு எங்க வாஜாரு டிபி துரவாஜாரு வண்டிக்கு இது அவரு சொல்றா கூட தெரியாத கொடுத்துட்டு ஒம்படி நடப்பாரு. ஒண்ணு இல்ல நம்புறாரு இல்ல குடு. ஆமா நேரமா அவதான் 2ஆம் கட்ட தானமா. எங்க போறீங்க மகாராஜா? எங்க போறீங்க மகாராஜா? அதுதான் போய் வரீங்களா வரமாட்டீங்களா? இல்லடா ஏற்கனவே தெரியும் உத்தத்துக்கு போக போறேன்னு. ஆமா அவர் 2ஆம் கட்டா பொண்ணு கட்டி எங்க போறேன்னு கூட கேட்டுடலாம். ஆமா நீ கேக்குறியா? தெர்றாடி தெர்றா சொல்றேன் இந்த அவதியா டேய் இந்த கர்மாந்தத்துல வந்து நான் மாட்டிக்கணும் எடுக்கிறதும் பிடிக்கிறதும் அந்த அவதியில எப்பன்னா போ நீ சொன்னாலும் இது கர்மாந்திர கூட்டம். ஆமாங்க ஏன்னா ஆமா பரசுராம ஐயாவுக்காக அவங்க தம்பி ஜோதிமொழியாரு ஆமா இதுல பயணி தலை இல்லை. தொழிலுக்கே தலைவன் அந்த அவனுக்காக மறுத்து போக வேண்டாம். இவங்க மாட்டுக்காரர் நிறைய சாதாரண ஜெயிக்கிறாரு. கண்ணவனான் அதை விடவும் அர்ஜுன பெருமான் அதிலே ஆரோகணித்து வருவது போல் இருக்குது. போக வேண்டாம். அடி பைத்தியகாரி அடி பெற்ற துரியன் பெண்டே
பகடையாடி செய்யத்திருக்கின்ற வேலையே கணவன் அவன் நின்று மேல் எழுந்தார போய கணவர் வந்தார் அவள் மார்பம் முந்தானை பற்றி மறுத்தனன் பொறுத்தான் இவன் அவ வீட்டு மாட்டுக்கார மாதிரி 56 தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை பார்த்து மோட்டக்காரன் நாட்டக்காரன் அவன் சொத்து போடணும் இவன் சொத்து போடணும்ன்ற யார் சொத்து எங்கன்னா புடுங்க மாட்டோம் இந்த மாதிரி இல்லடா பெரிய ராஜா 56 புவனம் குரு பீடங்கள் துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி அசுத்தமா பெரிய வாத்தியாருங்க எல்லாம் ராஜா வராருன்னா எல்லாம் எழுதி நிக்கணும் மாட்டுக்கார பொண்ணு மாதிரிக்கிறாயோ ஒருத்த வீட்டுக்கு வாய வந்தோ அடாபடான்றா இவன் நல்லா பண்றதுக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க. ஒரு நாள் துரியனை பார்ப்பதற்கு அவன் கிரகம் சென்றேன். ஆமா நீங்க அவன் நகர்வலம் போயிருக்கான். அது உள்ள பானுமதி சொன்னான், ஐயா நகர்வலம் போயிருக்காரு, வருவதற்கு கொஞ்ச நேரமாகும் உட்காருங்க. ராணி சொல்றா, நான் சித்தரசன் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆகும் போல் தெரியுது. அவர் வருவதற்குள் ராஜா எல்லாம் விளையாடுவது தாயபாசிகை ஆடுவோம். உட்காருங்க. நீ நானும் எங்க வீட்டுக்காரி வர வரைக்கும் ஒரு தாயம் உட்காந்துட்டு ராணிங்க எல்லாம் வீட்டுக்கு போனதே தப்பு. அவ உட்கார சொன்னாலும் இவர் உட்காந்துட்டாரு ஆடுறதுக்கு. ஆமா அவ வாட்சிப்படி பார்த்த மாதிரி உட்காந்துட்டான். அப்படி தெரு பார்த்த மாதிரி, நான் வீட்டை பார்த்த மாதிரி நான் உட்காந்து அப்படிதான் உட்கார முடியும். அப்படியே ஆடிக்கினே இருக்கிறோம். ஆமா, முதல் ஆட்டம் அவளுக்கு வெற்றி. ஆமா, 2வது ஆட்டம் எனக்கு வெற்றி ஆகும் தரணும். ஆமா, நகர்வலம் போன ராஜா வந்துட்டார். துரியோதன மகாராஜா வந்து நிக்கிறேன். அவங்க வீட்டுக்காரி அம்மினா வந்து நிக்கிறான். நான் பாக்கல, நீங்க பாக்கல. அவங்க வீட்டுக்கார வர்றத பார்த்தா பாரு, இந்த அம்மா தாயம் ஆடக்கூடாது எழுந்து ஓரத்துக்கு ஆரம்பிக்கிறான். ஆமா, எனக்கு ஒரு எண்ணம், நம்ம ஜெயிலுக்கு போறோம் அந்த நேரத்தில் தான் எழுந்து ஓடுறான். அந்த ஆர்வத்துல எட்டி புடிச்சும் பாரு. ஆமா, அவன் மார்பு முந்தானி என் கையில மாட்டி ராஜாலாம் ராணிங்க போறது. ஆமா, மேகலாவரணம் என்று சொல்லக்கூடிய முத்தாரம் அது இந்த வரல மாட்டிக்கிச்சு. ஆமா, இஷ்டம் பாரு. ஆமா, பட்டு அந்த மேகலா முத்தாரம் ஓடுது, முத்து பூரா கொட்டுது, ஓடுது. ஆமா, துரியோதனன் வந்து நிக்கிறான். ஆமா, ஒருத்த முட்டாட்டி மேல என் கை பட்டுக்கு சும்மா விடுவானா? ஐயா ஐயா, என் பாடி தட்டன்னு ஒத்துரு. ஆமாங்க, வந்ததை கேட்டா என்னன்னா என்ன நடந்ததுன்னா நடந்தது நடந்ததை விளக்கமா சொன்னேன். ஆமா, இதுதான் நான் கஷ்டப்படுற. பானுமதி உட்கார், எங்க அண்ணனா ஆடணும், எவருதான் ஜெயிக்கணும், உட்காந்து ஆடு அப்படின்னு அவர் மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆட வைத்து விட்டு ஓடுவார் முத்தாரம். ஆமா, அந்த முட்டுங்களை ஒவ்வொன்னாக பொறுக்கி எடுத்து கோர்த்து மறுமுறை அணிய செய்தானே. ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மனுஷனுக்கு கை கால் ஒதுரும், தட்டன்னு ஒதுரும். நூல்ல கோக்க முடியுமா? முடியாது. என்ன நம்ம ஆளு கூட்டு வச்சுட்டு அவர் கொஞ்ச நேரம் எதுனா இல்லைனாலும் ஒத்துருது கை கைதான். அப்புறம் தெருவாயிட்டு சாணிக்கு ஏத்தணும். ஆமாங்க, அப்படி அப்பே நல்ல. ஆமாங்க, அவனை போய் வாடா போடான்னு சொல்லலாமா? தாம்பளம் இல்லடா, எவ்வளவு நேரம் ஒரு பொம்பளை நின்று இருக்க முடியும்? கதை சொல்ல ஆரம்பிச்சாரா, அப்ப போய் உட்கார்ந்தல கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீண்டு வர்றது. இந்த லட்சணம் சீன்ற ஆளு அது உங்க ஆளு. போய் பாரு, இங்க வா.
இவ செய்த கொட்டம் கூட இருக்கட்டும். ஆமா இவ உட்கார்றா தப்பு கிடையாது. ஆ, பக்கத்துல உட்காந்துங்கிற ஆள் யாருடா? அவர் வைக்கலுங்க வெக்கிலன்றா பெங்களூர் வரைக்கும் அயல் நாட்டுல போய் வாடா. முன்ன வார தொம்மாகத்தை கழிவுச்சு தண்ணீரை கண்டனான். சென்றே தீருவேன் என்று ஒரே பிடிவாதமாக இருக்கின்றீர்கள். இதுவரை கிரகம் ஒன்று வாயற்படி இரண்டாக வந்து விட்டோம். இன்றுதான் ஒருங்கின சேர்ந்திருக்கிறோம். என் கரம்பட அமுதம் அழுத்து பிறகு தாம்பூலம் தருகிறேன். சாப்பிட சொல்றீங்க? ஆமா அகத்தான் அவனுக்கு மட்டும் அதிகம் சொன்னாலும் டெஸ்ட் பண்ண அம்மா சாப்பாட்டை உப்புக்கு நான் பார்த்துட்டு எனக்கு ஆகண்டா பாட்டி நீ நல்லா டெஸ்ட் பண்றது இல்லைங்க ஹோட்டல்ல செய்யறானே. ஆமா அவன் என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியும். சரி 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 நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். சொல் உப்புக்கு தான் பாருங்க. எதனா பாடுறாங்க அவனா கை கையெல்லாம் வரல விட்டுங்கிட்டே தோட்டத்துக்கு கை வச்சுருக்காங்க. வந்து ஒரு ஆள் அவன் கை விட்டுருக்காட்டா ஒரே ஆளு கேக் எடுத்து கொடுத்து போறது. இந்த பையனு பாரு கை வாய்கெல்லாம் விட்டு நான் இல்ல டேஸ்ட் கையெல்லாம் தம்பி அதுக்குற அவளுக்கு அங்க கொடு. என் தம்பி கொடுக்காங்க. அன்போடு அமுதத்தை தென்போடு கொண்டு விட்டீர்கள். பஞ்சனைக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். கள்ளி என்று சொன்னாலும் சரி, கொல்லி என்று சொன்னாலும் ஏன் ஜாசி வேசி விபச்சாரம் கூட சொல்லுங்க. ஆனால் இன்றைய தினங்களை கூடி சேர்ந்து ஆட்சி வேண்டாம்.
சொர்க்கமோ தேர்வேன் கண்டா சூரியனோ உதயமாகும் நேரமாகிவிட்டது. சத்ராவதியான அர்ஜுனன் எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான். கண்ணி, நான் உன்னுடன் பேசி என் மோகத்தை தீர்க்க வரவில்லை. கண்ணி, ஒற்ற காலம் வெற்றி பெற்றால் நான் நீயும் வாழலாம், தோல்வி அடைந்தால் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது. கண்ணி, நல்ல இன்ப முகத்தோடு நாதா போய் வாருங்கள் நாதா என்று தாம்பரம் கொடுத்தால் சந்தோஷ வார்த்தை சொல்ல கேட்டோம். அவள் கொடுக்காததினாலே நமக்கு வெற்றியே கிடைக்கவில்லை என்று என் மீது நிந்தனை சொல்ல வேண்டாம். உங்கள் விருப்பப்படியே கை தாம்பூலம் தருகிறேன். அதை பெற்று யுத்தத்திற்கு சென்று வாருங்கள். பொன்மாடம் மனைவி கையால் தாம்பலம் பெற்றுச் சென்றால் வெற்றியோடு வரலாம் என்று எண்ணினேன். நான் அல்பாக்கா ஏன் கண்ணே, என் கரத்திற்கு உன் தாம்பலம் கிட்டவில்லை. கண்ணே பொன்மாலம், நான் போறவன் நான் அடி. கண்ணே கண்ணே அப்படி சொல்லாது. என் தாய் வயத்தில் பிறந்தனே, என் தாய் வயத்தில் பிறந்துதான் என்ன சுகத்தை கண்டு பெற்ற குழந்தைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என் தாய். ஊர் உலகத்திற்கு பிறந்தால் பெற்ற மகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் ஆற்றிலே தூக்கி எறிந்து விட்டால் என்ன? பிறதருமே இறந்திருக்க கூடாதா தெய்வமே? நான் என்னம்மா பாவத்தை செய்தேன்? ஊவையற்ற பிள்ளையாக பிறப்பதற்கு அம்மா நான் யார் குடும்பத்தை எடுத்தேன் தாயே? நான் எந்த பிறவில் என்ன பாவத்தை செய்தேனோ ஆண்டவா? தானக்கண்ணன் இருவரத்தான் தேர்வொட்டி என்று கெட்ட பேரை படைத்து வைத்து விட்டாயே அம்மா. பிறந்ததும் இறந்திருக்கலாம். உன்னிடத்தில் உன் தன்னத்தை பிடித்து பால் கொடுக்காத பாலியாய் நான் என்னம்மா பாவத்தை செய்த
கொடுத்து வைக்கவில்லையே, ஜாதி கட்டவன் என்று ஒதுக்கி வைத்து விட்டாயே அம்மா. கட்டிய மனைவியோ இவன் தாய் தந்தை பேர் தெரியாது என்று நானும் அவனும் பேசியதே கிடையாது. தெய்வமே, எனக்கு வந்த கதி யாருக்கு வரக்கூடாது. நான் அம்மா வீட்டில் பிள்ளையாக பிறந்தேன் அம்மா. நான் போறேன். நான் வேண்டும் என்று இடதுகை தாம்பூல தரவில்லை நாதா. நீங்கள் குருஜாத்திரம் சென்று வெற்றியோடு வருவீர்களோ என்ற ஒரு சந்தோஷத்தினாலேயே தட்டு தடுமாறி இடதுகை தாம்பூலம் தேர்ந்து அதுவோ உங்கள் கரத்திற்கு எட்டாமல் தவறு வைத்தது நாதா. எனக்கு வெற்றி கிடைக்காது அம்மா. அவருடைய தாம்பூலத்தை மறுமுறை எடுத்துக்கொண்டு கண்ணியை என்று சொல்ல என் உள்ளமும் துடிக்கிறது கொடுக்கலாம் என்று. நான் இதுவரையில கணவர் என்று கருதி வாழ்ந்தேனா, மணவாளர் என்று மதித்துதான் வாழ்ந்தேனா, புரிதல் என்று நான் பொறிந்து வாழ்ந்தேனா. கொடுத்த தாம்பூலம் கொடுத்தது நானே. நான் தாக பிறந்தவன் அம்மா. நான் வாழ பிறந்தவன் சொன்னே. நான் போறேன் பொன்மாராயா. ஒருவர் பங்கா, ஒருவருக்கு வெற்றி ஒருவருக்கு தோல்வியும் கிடைக்குமா? நமக்கு வெற்றி கிடைத்து விட்டதானால் நீயும் நானும் நம்ம மகன் மூவருமாக இந்த அங்கத்திலே சந்தோஷமாக வாழலாம். ஆனால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது. ஏன் உங்களுக்கு எதிராளியாக வரக்கூடிய ஒரு அர்ஜுன பெருமான், அவருக்கு ரதசாரதியாக வரக்கூடிய ஒரு மண்ணளந்த மாயவன் உங்கள் கரத்தால் அவர் மேல ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டார். அப்படி நீங்கள் குருச்சேத்திர பூமியில பாண்டு விட்டீரேயானால் நானும் நம் மகன் விஸ்வக்கேதும் இந்த அங்கதாசத்தில் எப்படி இருப்போம் தெரியுமா? அந்த வனத்திலே குரங்கு கூட்டங்கள் இருக்குமா? அந்த வனத்தை சாதாரண மனிதர்கள் பார்த்து அழித்து விட்டார்கள். அந்த வனத்தில் உள்ள குரங்கு கூட்டங்கள் எல்லாம் தாயும் பிள்ளையுமாக, பிள்ளையும் தாயுமாக இந்த வனத்தை விட்டு வேறு மனம் செல்வதா, இந்த மனத்தை விட்டு வேறு மனம் செல்வதா என்று எப்படி அழைத்து திரிகின்றது. அதுபோல் இதுவரையிலும் எனக்கு பெருத்த மனமாக இருந்தீர்கள். நீங்கள் குருச்சேத்திர பூமியில நீங்கள் மாண்டு விட்டீர்கள். மகன் விஸ்வக்கேது அந்த குரங்கு கூட்டங்களை போல அலையதான் வேண்டுமா, திரியதான் வேண்டுமா?
பகையா எனக்கோர் வார்த்தை அன்பாயாய் சொல்லும் நாதா. பகையா எனக்கும் மகனுக்கும் நாங்கள் வாழ எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு சொல்லுங்கள். கண்டே வாரி வாரி கொடுத்தான். அவன் மனைவியும் மகனும் நடுத்தெருவில் நிற்கிறார்கள் என்று சொல்லுவார்களா கண்ணே? நம் பேசாத இருந்தோமே அப்படியே இருந்திருக்க கூடாதா அல்லவா? நான் போவதா உன்னை பார்ப்பதா கண்ணே? உங்களுடனே வருவேனோ வர மாட்டேனோ தெரியாதங்க கன்றியான
என்பதோ ஒருவர் பங்கல்ல கண்ணே நாடோ உத்தகத்தில் வெற்றி வெற்றி வருவேனோ வர நாட்டேனோ அந்த ஆயனுக்கு நான் தெரியும் கண்ணே. ஓ தைத பாண்டவரையே வென்ற நானோ புகழுடனே வருவேனோ வர மாட்டேனோ தெரியாதந்த என்னை பற்றி என்னை பெற்ற தாயானவர் கடைசி நேரத்தில் என்னை பிணமாதான் பார்க்க போறாளா எங்கம்மா. தோற பேர நாகம் பெற்றேன் என்னை பெற்ற என் தாய் குண்டா தேவியா. மகனே கண்ணா உன்னை முந்தி தவம் இருந்து பெற்றேனடா. சூர்வாதர் படித்த மந்திரத்தால் அவதரித்த புதல்வா சூரிய புத்திரா உனக்கு நான் பால் கொடுக்காத பாவி ஆகிவிட்டேனடா. ஓடக்கூடிய நதியில் ஆற்றிலே தூக்கி எறிந்தேனடா. ஊர் உலகத்திற்கு பயந்து பெற்ற மகனை வேண்டாம் என்று சொன்னேனடா. கடைசி நேரத்தில் குருச்சேத்திரத்தில் தலைவேர் சிறவேர் புறவேராக இருக்கிறாயே நீரா என் மகனாடா. நான் தவம் இருந்து பெற்றேனடா மகனே. குழந்தை இல்லா குறையை தீர்த்த குமரா. அப்படி என்று மரணித்து அழுது வருவாரப்போ என்னை மதிகூலத்தாரதன் பிறந்தவனடி. உன்னை தட்டு நேரத்தில் உன் திறத்திலே உன் கயத்திலே மாங்கல்யம் பார்க்கலாம். நீ விடுதலையம்மா. அடுத்த முன்னவியானவள் வருகிறாள். கண்ணனுக்கு வாக்குப்பட்டவள் பொன்னிறிவையானவள் விதவியாக வருகிறாள். இவன் முகத்திலே விழித்தோ கையிலே பட்டது காலிலே பட்டதென்று ஊர் உலகம் நான் இறந்த பிறவியாக கூடாதம்மா. யாரு எழுதிருக்கா முன்னே எழுதிருக்காது. மஞ்சள் இல்லை குங்குமம் இல்லை விதவியானவள் வருகிறாள். இவன் தான் கர்ணன் மனைவியா. என் காலிலே பட்டது இவள் முகத்திலே விழித்தோ என்று ஏழுமாக பேசுவாங்கம்மா. என் மகனை இழைச்சி போகாதே அம்மா. எனக்கும் மகனுக்கும் யார்தான் என்னம்மா தேடி வச்சிருக்கேன். உனக்கு ஆத்ம சொல்றதுக்கு கண்ணே பொதுமலாம். ஐயோ
நான் இறந்த பிறகு என் தம்பியானவன் என் உடன் பிறந்த தம்பிமார்கள் அண்ணனானவன் மனைவி பொன்னுரு என்று உனக்கு பூத்தா கொடி போடுவாங்க அம்மா. நல்லா இருக்கிற நேரத்தில் உனக்கு பரிவுரை வேலை செய்யவில்லை என்றால் நான் இறந்த பிறகு உனக்கு சீர் செய்வாங்கம்மா எங்க தம்பி பாருங்க. உனக்கு சீர் செய்யும் வந்தவர் ஓடிய அன்னே ஆனவள் தன்னன் தன்மையில் நிற்கிறாயனே என் ரத்த பாசம் என் உடன் பிறந்த தம்பி மாறுங்க உனக்கு சீர் செய்வாங்க. மஞ்சள் காப்பிட்டு உனக்கு தாலி அறுக்கக்கூடிய சாங்கியத்தை 5 பேர் வந்து நின்று செய்வாங்கம்மா. சேத்தையோ பாண்டவர் போய்விட்டீர்களா? நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. வெற்றி கிடைக்காது. ஏன் இந்த பாவியானவள் இந்த துரோகியானவள் நீங்கள் உயிருடன் இருக்கும் போது அப்பேர் கொண்ட சொற்பன கண்டேனே. பெண்கள் எல்லாம் கூடி மஞ்சள் பூசி மக்கள் மறுப்பதை போல் கிடவு கண்டேனே. நீங்கள் போறீரோ என் கணவா என் மன்னார் யார் யாரியே கணவன் மனைவி பாசம் என்பது இதுதானா? நாம் இதுவரையிலும் பிரிந்திருந்தோமே, அப்படியா இருந்திருக்க கூடாதா? இருந்திருக்க ஏன் இந்த பாவியை பார்த்தீர்கள்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் விட்டுகின்ற உணவிலே மண்ணள்ளி போட்டேன். ஆண்டவா, மண்ணள்ளி போட்டேன்.
ஆகாயவாணி தாயே, நீயும் என்னை போடுவார் பெற்றாயே, நீ ஆங்கிலம் விடுது என்றால் விழக்கூடாதம்மா, விழக்கூடாதா? பூமாதேவி தாயே, நீ ஆங்கிலம் விட்டு விழுக கூடாதா? என்ன ஒரு அரவ தீண்ட கூடாதா? நீங்கள் குறிச்சாக்க பூமியிலே பாட்டு விட்டீர்களேயானால் நான் எதை இழப்பேன், எதை இழப்பேன்? உங்களை